அவன் நிறைய பொக்கிஷங்களை எடுத்தான். ஆனால் வெளியே வரும்போது குகையை மூடும் அல்லது திறக்கும் மந்திரச் சொற்களை மறந்துவிட்டான். கொள்ளையர்கள் மீண்டும் குகைக்குள் வந்தபோது காசிம் அங்கே இருந்ததால் அவரை பிடித்துக் கொன்றனர். காசிம் இல்லாததை அறிந்து அலிபாபா மிகுந்த கவலையில் ஆழ்ந்தான். ஆனால் அவனின் வீட்டிலிருந்த மோர்ஜியானா என்ற புத்திசாலியான சேவகி அனைத்தையும் உணர்ந்தாள். அவள் கொள்ளையர்கள் அலிபாபாவை தேடி வருவதை கவனித்து அவர்களை ஒரு குடியிலேயே தோற்கடிக்க திட்டமிட்டாள். கொள்ளையர்கள் பெரும் குடங்களுக்குள் மறைந்து இரவில் வீட்டைத் தாக்க திட்டம் போட்டிருந்தனர். அதை மோர்ஜியானா கண்டுபிடித்து ஒவ்வொரு குடத்திலும் கோதிக்கும் எண்ணெய் ஊற்றி கொள்ளையர்களை அழித்தாள். இவ்வாறு அலிபாபாவின் உயிரைக் காக்க அவள் தன் அறிவையும் தைரியத்தையும் பயன்படுத்தினாள். கொள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அலிபாபா தனது குடும்பத்துடன் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தான். மோர்ஜியானாவின் வீரத்தனத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெரும் பாராட்டு கிடைத்தது. சில கதைகள் கூறுவது போல் பின்னர் அவளை அலிபாபாவின் மகனுடன் திருமணம் செய்து வைத்து கண்ணியப்படுத்தினார். பேராசை அனர்த்தத்தை வரவழைக்கும். நேர்மை, அறிவு, தைரியம் வாழ்வைக் காப்பாற்றும். துணிவுள்ள ஒருவரால் கூட பலரை காப்பாற்ற முடியும்.